நேற்றைக்கு முந்தைய தினம் அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய அசினாபுரத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய தினத்தில் காண இருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு நகரம்னு சொல்லலாம், ஒரு பீடம்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன நிகழக்கூடாதோ அதெல்லாம் நிகழ்ந்த ஒரு இடம் அசினாபுரம். அது மட்டும் இல்லை, இந்த அசினாபுரத்தினுடைய பெருமை என்பது அன்னைக்கு சொல்லுகிற பொழுது சொன்ன, பிள்ளையை பெற்றால் இளநீர், தென்னையை பெற்றா எது? தென்னையை பெற்றா இளநீரா? நான் மாற்றி சொல்கிறேன், ஆமான்றீங்களே. பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர். அந்த தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் காய்த்து அந்த காயை கொண்டு போய் ஒரு பூமியில் புதைத்து வைத்து ஒரு தென்னம் பிள்ளை அந்த தென்னங்கன்றை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைத்து அதில் ஒரு தேங்காய் காய்த்து அந்த தேங்காயை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு அந்த மரமாகி அதில் ஒரு காய் வருகின்ற வரைக்கும் இந்த அசினாபுரத்தினுடைய பெருமையை சொல்லலாம். அப்ப எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த அசினாபுரத்தினுடைய பெருமையை சொல்லணும்னா, எனக்குரிய ஒரு ஜென்மம் போதாதான், என்னுடைய ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் போதாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெருமைக்கு உரிய ஒரு தலம் என்பது அசினாபுரம். அந்த அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய சிறப்புகள் சென்ற நேற்றைக்கு முந்தைய தினம், நேற்றைய தினத்துல சனி பெயர் சென்றதனாலே சனியினுடைய பெருமைகளை நேற்றைய தினத்தில் அவர் எப்படி பிறந்தார், எப்படி ஈஸ்வர பட்டம் பெற்றார், நவகிரகங்களில் ஒருவராக எப்படி மாறினார், அப்பாவுக்கு ஏன் அந்த பக்கம் பார்க்கிறார், இவர் இந்த பக்கம் பார்க்கிறார் என்கின்றதையெல்லாம் நேற்றைய தினத்தில் தெரிந்து கொண்டும், இடையில அவருடைய சரித்திரம் வருமே ஆனால் இடையிலையும் அவருடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய கருணையினால் நேற்றைக்கு முந்தைய தினத்தில் நகுசனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியதிலே அவருடைய மகன் யயாதி என்று சொல்லக்கூடியவருடைய வரலாற்றை பார்த்துட்டே வந்தோம். யயாதியினுடைய வரலாறு பார்த்தோம். அந்த யயாதி என்று சொல்லக்கூடியவருக்கு 2 மனைவி, ஒரு மனைவி ஊரறிய தாலி கட்டியவள், ஒரு மனைவி அவரா விரும்பி கல்யாணம் பண்ணிடும். அந்தம்மா தெய்வயானி சுக்கராச்சாரியாருடைய மகள், இந்தம்மா சன்மிஸ்டை அசுரனுடைய மகள். இவர் 2 பேருக்கும் 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. என் மகளை தவிர வேற எந்த பெண்ணையும், ஏன் அவர் சுக்கராச்சாரியார் யயாதி கிட்ட சத்தியம் வாங்கினார்னா, அரசர்களுக்கு மனைவிமார்கள் அதிகம். பகவான் அரசர், துவாரகையனுடைய அரசர். யாருக்காவது தெரியுமா பகவானுக்கு எத்தனை மனைவின்னு? பாமா தெரியும், ருக்மணி தெரியும். அதுக்கப்புறம் 16,008 பேர், 16,000 பேர் கோபஸ்ரீகள், 8 பேர் பட்டத்து அரசிகள். மொத்தம் பகவானுக்கு எவ்வளவு? 16,008 பேர். நாரதர் கேட்டார், என்னால ஒன்ன வச்சே சமாளிக்க முடியலையே கிருஷ்ணா, நீ 16,008 வச்சு எப்படி சமாளிக்கிற? என்னால ஒன்னே சமாளிக்க முடியல, நீ 16,008 வச்சு எப்படி சமாளிக்கிற? சரி வா, 16,008க்கும் நான் உன்னை அடிச்சுட்டு போறேன்னு கூட்டு போனார். அங்க போனா இவர் கூட ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். 16,008 மனைவிமார்கள் கூட ஒரு கிருஷ்ணர் இருந்தார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா நாரதர். எத்தனை கிருஷ்ணரு? 16,008. இவர் கூட இருக்கிற கிருஷ்ணரோட சேர்த்து 16,009 கிருஷ்ணரை ஒரு சேர பார்த்த ஒருத்தர் யாருன்னா நாரதர். ஏன்? எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரேடியா அவ்வளவு கிருஷ்ணரை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும், நம்மால ஒரு கிருஷ்ணரையே பார்க்க முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அத்தனை கிருஷ்ணரை பார்த்தாரப்ப, அவ்வளவு வடிவத்தை. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார், என்னால 16,008 வடிவத்தை எடுக்க முடியும், 16,008 மனைவிகளையும் சரி சமமாக நடத்த முடியும். அவங்களுக்கு தேவையான அனைத்துமே என்னால செய்ய முடியும். உன்னால செய்ய முடியாது, அவதாரம் செய்ய முடியாத 16,008 வடிவத்தை எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. யாரால? நாரதரால. அதனால உன்னால முடியலன்றதுக்காக ஒரு மனைவியோட நிறுத்தி கொண்டாய். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஆண்களுக்கு.
ஆமாம், அத்தனை வடிவம் நம்மளால் எடுக்க எத்தனை இருக்குமோ அவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த யயாதிக்கு 2 மனைவி இடத்துல சுகபோகத்தை அனுபவித்த 5 பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்போ சுக்கராச்சாரியார் இடத்துல தெய்வ யானை போய் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு 3 குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். இது நேற்றைக்கு முந்தைய தினத்துல பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுக்கராச்சாரியார் யயாதிக்கு சாபம் கொடுத்தார். காச நோயும் முதுமை பருவமும் வர கடவது. முதல்ல டிபி யாருக்கு வந்தது? காச நோய்னா டிபின்னு அர்த்தம். அது யாருக்கு இருந்ததுன்னா யயாதிக்கு தான் வந்தது. அவர் தான் கொடுத்தார். சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். இப்ப அந்த சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்ததுனால இப்போ அவர்கிட்ட சொன்னார், மாமா உங்க பெண்ணையும் அனுபவிக்க முடியாது, அந்த பெண்ணையும் என்னால் அனுபவிக்க முடியாது, இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா? நடந்த கதையை சொன்னார். அந்த பெண் என் இடத்துல கர்ப்பதானம் கேட்டா, வேற வழி இல்லாம சத்தியம் செய்து கொடுத்ததுனால சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். சொன்ன கதையும் முடிஞ்சது. சரி, உனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, 5 பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நீ கேள், யாராவது இளமையை கொடுத்தால் நீ பெற்றுக்கொள், அந்த இளமையை வாங்கி கொண்டு முதுமை பருவத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நோயையும் அவங்களுக்கு கொடுத்தோம். யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு உன் நாடு நகரம் அனைத்தும் கொடு சொல்லிட்டார். இதை கேட்ட அடுத்த வினாடி 5 பிள்ளைங்களை நைலா நிக்க வச்சு இவர் கேட்டார். அதுக்கு அந்த 5 பிள்ளைகளும் பதில் சொல்றாங்க. 4 பிள்ளைகள் இளமையை கொடுக்க மறுத்துட்டாங்க, நோயையும் வாங்க மறுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகள்ல இருந்துதான் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியது பிரிந்தது. முதல் குலம் யாதவ குலம் அப்படின்னு ஆனது. 2வது குலம் வேளாளர் குலம் என்று ஆனது, விவசாயம் பண்ணி. 3வது மாமிசத்தையும் மதுவையும் விற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4வது பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல இருந்துதான் குலம் பிரிந்ததாகவும் சொல்றாங்க. பாரதத்தினுடைய வரலாற்று பகுதியில வருது. அது விரிவாக போனோம்னா இன்னும் பெருசா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இறைவனுடைய கருணையினால இப்போ கடைசி பிள்ளை பூரு மகாராஜா, இந்த கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடியவர் இளமையை கொடுக்கிறார் தன் தந்தைக்கு. இப்போ ஒரு கேள்வி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்டேன். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரே கேள்விக்கு பதில் 2 பதில் இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம். அப்பா கேட்டா உயிரையும் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது, மாதா கேட்டா உயிரை கொடுக்கணும்னு சொல்லுது, குரு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது, தெய்வம் கேட்காமலேயே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே அன்னைக்கே விளக்கம் சொன்னேன். அதே மாதிரி மூத்த மகனாக இருக்கக்கூடிய எதுவு 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4வது பிள்ளை. இப்ப இந்த 4 பேரை என்ன சொல்றாங்க? என் இளமையை வாங்கிட்டு என்னுடைய தாயிடத்தில் உறவு வைத்தால் அது நான் வைத்ததாகத்தானே அர்த்தம்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதுவும் தப்புன்னு சொல்லுது இல்லையா? அப்போ 2 பக்கமும் நியாயம் இருக்கிறது, 2 பக்கமும் நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தின் காரணமாகத்தான் ஒழுக்கமான குலத்தில் பகவான் அவதாரம் செய்கிறார். எது குலத்துல? யாதவர் குலத்தில் பிறக்க இருக்கிறார். இப்போ இளமையை பூரு மகாராஜா கொடுத்துட்டார். 1000 வருஷம் இந்த யயாதி இளமையை அனுபவிச்சார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அதுக்கப்புறமா அவருக்கு ஆசை தீந்து முடிஞ்சது. பிள்ளை கிட்ட அதுக்கப்புறம் நாட்டை கொடுத்தார், நகரத்தை கொடுத்தார், ஆட்சி பீடத்தில் இளமையும் கொடுத்துட்டு அப்ப நீ ஆண்டுகொள் அப்படின்னார். இப்போ முதல்ல இருந்த குலம் யயாதின்னு இருந்தது, இப்போ பூரு குலம் என்று ஆனது. தந்தையின் பொருட்டு ஒரு மகன், இது பாரத கதை, ஒரு மகன் எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டியவர் பூரு மகாராஜா. அப்பாவுக்காக 1000 வருஷம் இளமையை துறந்தவர். ஒரு பிள்ளை பெறணும்னா இப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை பிறகுனா என்ன புண்ணியம் செய்து உன்னை பெற்றேனோன்னு தாயினுடைய வாயிலிருந்து வரணும், தந்தையினுடைய வாயிலிருந்து வரணும். என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரியல, பாவத்தின் மொத்த சம்பளமா யார் வந்துகிறது? நம்ம வயிற்றுல பிள்ளையா பிறந்திருக்குது. எல்லாருக்கும் அப்படி ஒரு சில வார்த்தைகள் நாமளே சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணி தொலைச்சனும்,
என் வயிற்றுல வந்து இந்த பாவி பிள்ளையா பிறந்திருக்குது அப்படின்னு வாங்க சில தாய் தந்தையர். ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ பூரு மகாராஜாவுக்கு அவரு சில காலம் ஆண்டு அவருக்கு ஜனமேஜயன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கிறது. ஜனமேஜயனுடைய பிள்ளை பிராசீனன், பிராசீனனுடைய பிள்ளை சையாது, சையாதியினுடைய பிள்ளை சார்வபம்மன், சார்வபம்மனுடைய மகன் சுரவிடனன், சுரவிடனுடைய மகன் பௌமராஜன், பௌமராஜனுடைய மகன் நைதானிகன், நைதானிகனுடைய மகன் குரோதமன்னன், குரோதமன்னனுடைய மகன் தேவாவி, தேவாவினுடைய மகன் உருசிகன், உருசிகனுடைய மகன் அரிசிகன். இப்படியே அவர்களுடைய தலைமுறையில வருகிற பொழுது அரிசிகனுடைய பிள்ளை வரராஜன், வரனுக்கு பிள்ளை திடராஜன், திடனுக்கு பிள்ளை நீலராஜன், நீலனுக்கு பிள்ளை துஷ்யந்தன். இத்தனை பேர் அந்த அஸ்தினாபுரியை ஆண்டு இருக்கிறாங்க. துஷ்யந்தன் வேட்டைக்கு போனார். அங்க வேட்டைக்கு போயிருக்கிற பொழுது தண்ணி தாகம், சித்திர வைகாசி வெயில், தண்ணி தாகத்தினால அவரால் ரொம்ப நேரம் தாகத்தை அடக்க முடியலை. மந்திரி கிட்ட கேட்டார், மந்திரி இங்க எங்கேயாவது குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா? ஐயா, இந்த காட்டில் கண்வ முனிவர் ஒரு முனிவர் இருக்கார், அவருடைய ஆசிரமம் இருக்கின்றது இங்கே, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க போய் அங்க நீர் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு, நாங்கெல்லாம் இங்கேயே குதிரை யானை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. இவர் இங்கிருந்து குதிரை மேல போனார். போன கண்வ முனிவர் யாகத்துக்கு போயிட்டுகிறார். கண்வ முனிவருடைய வளர்ப்பு மகள் சகுந்தலை, விஸ்வாமுத்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த சகுந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறார். அந்த ஆசிரமத்திற்கு இவர் போன உடனே பார்த்தா பெண் ரொம்ப அழகா இருக்கிறார். பார்த்த உடனே காதல், கண்டதும் காதல் வந்து இப்ப அவர் எடுத்த உடனே, ஏன்னா இதுவரைக்கும் அரண்மனையில் அவர் யாரையும் அந்த மாதிரி அழகுடைய பெண்ணை பார்க்கல, அந்த பார்க்காததுனால இப்ப அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளணும், நீ என்ன சொல்லுகிறாய்? அதுக்கு அந்த அம்மா சொல்ற, நீங்க அரச குலம், நான் அந்தன குலம், பொருத்தம் இல்லைன்னா. ஆமா, உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டார். முருகப்பெருமான். அவருக்கு மனைவி யாரு? வள்ளி தெய்வ யானை. தெய்வ யானை யாருடைய? இந்திரனுடைய மகள். வள்ளி எம்பிராட்டி எது? கொரத்தி பெண் இல்லையா, வேடர்களுடைய மகள் அவள். அப்போ உங்க முருகரே கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், நீ பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? ஒரு கேள்வி அங்க வந்துட்டது. சொன்ன உடனே இவளுக்கும் அந்த குதிரை மேல வந்ததை பார்த்தா இல்லையா, இவளுக்கும் ஆசை வந்துருச்சு. இவ்வளவு வீரமானவர், இவ்வளவு நல்லவர், நமக்கு கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைத்து இவரு சரின்னு அந்த அம்மா சொல்ற. அப்போ எங்க அப்பா வந்துட்டோம், அம்மா உங்க அப்பா வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, அவர் வரும்போது வரட்டும், நம்ம இருவரும் இரு மனம் ஒத்து போனதுனால அது திருமணம், இரு மனம் ஒத்து போனதுனால அது திருமணம். இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு என்னை கைவிட மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா யாரும் கிடையாது, என் தோழி தான் இருக்கா. என் தோழி சாட்சி சொன்ன உலக மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு சாட்சி வேணுமே. அவர் சொன்னார், நான் சத்திரியன், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் சத்திரியன், சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பூமி மாதா சாட்சியா, ஆகாசவாணி சாட்சியா, சத்தியமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். அரண்மனைக்கு போனதும் மந்திரிகளை சொல்லி மந்திரிகள் கூட வந்து நான் நாளைக்கே உன்னை அழைச்சிட்டு போறேன். நம்ப முடியுமா? நம்பாம இருக்க முடியுமா? நம்பிட்டா. நம்பினத உடனே அவர் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண உடனே சும்மா இருக்க முடியுமா? கணவன் மனைவி இல்லற சுகம் அனுபவிச்சுட்டார். அனுபவிச்சுட்டு அவர் டாட்டா காட்டிட்டு பாய் சொல்லிட்டு போறார். எங்க இருந்து? மனைவி கிட்ட சொல்லிட்டு போறார், நீ ஒன்னும் கவலைப்படாதே, நான் உன்னை வந்து நாளைக்கு அழைத்துக் கொள்ளுவேன். அவர் அந்த தேர் திரும்புற முனை வரைக்கும் இவ திரும்பி பார்க்காம அவரையே பார்த்துட்டு இருந்தா. விஸ்வாமுத்திரர் தவம் முடிஞ்சு பிரம்மரிஷி பட்டத்தை பெற்ற பிறகு அங்க சொல்றார் முனிவர், யாரு? வசிஷ்டர் சொல்றார், உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கண்வ முனிவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கு, அந்த பெண்ணை போய் முதல்ல பாருன்றார்.
பெண் பாவம் பொல்லாதது, குழந்தை பெற்ற குழந்தைய நீயும் விட்டுட்ட, மேனகையும் விட்டுட்டா. நடு காட்டுல அந்த குழந்தை கத்தி கொண்டிருந்தது. அந்த குழந்தைய சகுந்தலை என்று சொல்லக்கூடிய பட்சி தான் அங்கங்க இருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு வந்து அந்த வாயில வைத்து தன் ரெக்கைய வச்சு இடி மின்னல் புயல் காற்று எது வெயிலுக்கும் அந்த இறக்கையை விரித்துதான் அது நிழல் கொடுத்துட்டு இருந்தது. அதனாலதான் கண்வ முனிவர் அந்த பட்சிக்கு இருக்கக்கூடிய இரக்கம் கூட பெற்றவர்களுக்கு இல்லைன்னு அந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயர் வச்சார். அந்த பட்சியினுடைய பெயர் தான் சகுந்தலை என்பது. அதனால நீ அந்த குழந்தைய போய் பாருன்னார். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரர் வரார். அப்படி வரும் பொழுது இந்த அம்மா கணவர் போன அந்த தேர் பார்த்துக்கிட்டே நிக்கிறா. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும். கண்வ முனிவர் ஒரு முறை அவருடைய வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி கொண்டிருப்பதை இந்த அம்மா மறைஞ்சிருந்து கேட்டிருக்கா. அதனால விஸ்வாமித்திரர் தான் தெரியும் இந்த அம்மாவுக்கு. ஆனா இப்ப எதிரில் வந்து விஸ்வாமித்திரர் நிக்கிறார். மகளே, நான் விஸ்வாமித்திரர் உன் தந்தை அப்படின்றார். இவளுக்கு ஞாபகம் மொத்தம் எங்க இருக்கு? கணவன் மேல இருக்கு. தேர் போயிட்டு இருக்கு. அந்த தேரையே இவள் பார்த்து கொண்டிருப்பதனால விஸ்வாமித்திரர் இப்படி திரும்பி பார்த்தா தேர் போயிட்டு இருக்கு. ஒரு பெத்தவன் நான் வந்து இந்த இடத்தில் நிற்கின்ற பொழுது என்னையும் கண்டுகொள்ளாமல் நீ அவனையே பார்த்து கொண்டிருப்பதனால, அவன் நினைவாகவே இருப்பதனால, உன்னை நேரில் அவன் பார்க்கின்ற வரைக்கும் உனக்கு இல்ல அவனுக்கு உன் நினைவு அற்று போக கடவுதுன்னு கொடுத்துட்டார் சாபத்தை. என்ன சாபம்? உனக்கு அவன் நினைவு அற்று போகன்னு சொல்லல, அவனுக்கு உன்னை நேரில் உன்னை பார்க்கின்ற வரைக்கும் அவனுக்கு உன் ஞாபகம் அற்று போக கடவுது கொடுத்துட்டார். இப்ப வாங்கியாச்சா சாபம்? இப்ப இந்த அம்மா ஒரு மாசம் ஆச்சு. இந்த முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறினது. கண்வ முனிவர் பார்த்தார். என்னமோ தெரியல, குழந்தைகிட்ட கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அம்மா என்ன யாரோ வந்துட்டு போன மாதிரி தெரியுது. தேர் சக்கரத்தினுடைய சுவடு தெரிஞ்சது. இந்த அம்மா உண்மையை சொல்லிட்டார். அவர் வந்தார், இந்த மாதிரி நான் காந்தர்வ மனம் செய்து கொண்டேன், நாளைக்கு வந்து கூட்டு போறேன்னு சொன்னார். ஒரு மாசம் ஆச்சு வரல, 2 ஆச்சு, 3 ஆச்சு. இங்க வயிறு பெருத்துக்கிட்டே இருக்கு. 10 திங்கள் கழித்தது. ஒரு குழந்தை பிறந்தது. கண்வ முனிவர் பரதன் என்று பெயர் வச்சார். அவன் ஆண்ட நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? பாரத நாடு, பரத நாடுன்னு பேர். என்ன நாடு? பாரத நாடு, பரத நாடுன்னு பேர். அவன் அவ்வளவு ஒழுக்கமான ஆட்சியை பண்ணான். அதனாலதான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பரத நாடு அப்படின்னு பேர். இப்போ அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவன் குழந்தை 9 வயசு ஆயிட்டது. அப்பா இன்னும் வந்து அழைத்து கொண்டு போகல. இப்ப அப்பா அழைத்து கொண்டு போகல. எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை. இந்த குழந்தை கேட்கிறான் தாத்தாவை பார்த்து, தாத்தா எங்க அப்பா யாரு? இப்ப அவர் என்ன சொல்லுவார்? அப்பா துஷ்யந்தன் தான் உன் தந்தைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவர் சொல்லலாம். இப்ப மகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் தாயிடத்தில் கேளினார். தாய்கிட்ட கேட்டா அந்த அம்மா சொல்ற, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் துஷ்யந்தன் தான் உன்னுடைய தந்தை. அப்ப இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்து ஏன் என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கல? ஒரு கேள்வி வருத. அதனால அம்மா, குழந்தை எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சானோ, இதுக்கு மேல நீ இங்க இருந்தால் எனக்கும் மரியாதை இல்லை, உனக்கும் மரியாதை இல்லை. கடைசியில நானும் தப்பானவனாக உலக மக்களுக்கு தெரிவேன், நீயும் தப்பானவளாக போய்விடுவாய். அதனால சொல்றேன், நாம் பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தால் நான் அவனிடத்தில் கொண்டு போய் உன்னை விடலாம். நீயே விரும்பி பண்ணி கொண்டதனால அந்த நாட்டினுடைய எல்லை வரைக்கும் என் சீடர்களை அனுப்புறேன். நீ போய் அந்த அது உன் கணவரோடு சேர்ந்து இல்லறம் என்கின்ற நல்லறம் வாழ் சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரின்னு இங்கிருந்து புறப்பட்டு நாட்டினுடைய எல்லை வரைக்கும் முனிவர்கள் துணைக்கு வந்தாங்க. அம்மா, இது துஷ்யந்தன் ஆளக்கூடிய நாடு, நீ இனிமேல் தனியாக சென்று கொள்ளலாம். அந்த முனிவர்கள் ஆசிரமத்துக்கு திரும்பிட்டாங்க. இப்ப இங்கிருந்து சகுந்தலை முருகப்பெருமானும் பார்வதி அம்மையாரும் நடந்து போனா எப்படி இருக்குமோ அப்படி போறாங்க 2 பேரும். அந்த வீதி அனைவரும் இவங்களையே பார்க்குது. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, இவன் அச்சு அசல் அப்படியே இருக்கானே, நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மாதிரியே இருக்கானே, எப்படி இருக்க முடியும், ஒரே மாதிரி இருக்காங்களே.
இவள் பார்வதியோ அல்லது அந்த மகாலட்சுமியா சரஸ்வதியா, எல்லாருக்கும் சந்தேகம். காவலர்கள் கிட்ட போனா அந்த அம்மா. போன உடனே அந்த காவலர்கள் கிட்ட சொல்றா, ஐயா வணக்கம், என் பெயர் சகுந்தலை, நான் உங்கள் மகாராஜாவை பார்க்க வேண்டும், உங்க மகாராஜா கிட்ட அனுமதி கேளுங்க. இங்கிருந்து போனவன் என்ன பண்ணான், பேரை விட்டுட்டான். யாரோ ஒரு அம்மா ஒரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறா, உங்களை பார்க்கணும்னு சொல்றா. நேரா சரி உள்ள வர சொன்னார். துஷ்யந்தன் தன் மனைவியையும் தன் பிள்ளையும் பார்த்துட்டார். ஆனா சுவாமி வணக்கம்னு, வணக்கம். இப்போ துஷ்யந்தன் கேட்கிறான், தன் மனைவின்னு தெரியுது, தன் மகன்னு தெரியுது, ஆனா அங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணே நீ யார், பெண்ணே நீ யார். ஒரு கேள்வியா இருந்தா பரவாயில்ல. அடுத்து கேட்கிறார், உன் கணவர் யார், உன் தாய் யார், உன் தந்தை யார், அது மட்டும் இல்ல இந்த பிள்ளை யார், இந்த பிள்ளையினுடைய அப்பா யார், உன் குலம் யாது. இவ்வளவு கேள்வி அவர் கொடுத்தார். இப்போ பெண்ணறி எல்லாரும் சொல்வீங்களா, பெண் புத்தி, பெண் புத்தி அதல்ல, பெண்ணறிவு நுண்ணறிவு. இப்ப அந்த அம்மா ஒரே இவ்வளவு கேள்வி துஷ்யந்தன் கேட்டார், ஒரே பதில் சொன்னார், மகனே பரதா அப்பாவை வணங்கு. என் குலம் தெரியாம கோத்திரம் தெரியாம என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்க முடியாது. எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாருன்னு தெரியாம உன்னை என் கழுத்தை என்னை கண்டிருக்க முடியாது. என் பேர் தெரியாம ஊர் தெரியாம என்னை நீங்க தொட்டு இருக்க முடியாது. நீங்கள் தான் என்னுடைய கணவர் என்பதற்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அப்படின்னா அது உங்களுடைய பிள்ளை இல்லையா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் சொன்னா, மகனே பரதா அப்பாவை வணங்கு. அவர் கேட்டதுக்கு மொத்தத்துக்கும் பதில் ஒரே பதில் முடிஞ்சிச்சா. இவ முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார். இவர் சொல்றார், நான் உன்னை கண்டதில்லை கலந்ததில்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உனக்கு எனக்கும் பொருத்தம் இருக்க முடியும், உனக்கும் எனக்கும் பிறந்தது என்று சொல்லுகிறாயே இந்த குழந்தை, இது எந்த விதத்துல நியாயம்? நான் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத சன்னியாசி, எது பிரம்மச்சாரி. அப்ப மந்திரிங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மந்திரிங்கெல்லாம் பேசுறாங்க, ஆமா இவருக்கு எங்க கல்யாணம் ஆச்சு, நமக்கு தெரியாம இவர் எப்ப கல்யாணம் பண்ணார்? ஏன்னா இவருக்கு தண்ணி தாகத்துக்கு போனாருன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அங்க போன இடத்துல இப்படி ஒரு திருவிளையாடலை இவர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, மந்திரி கிட்ட வந்து சொல்லணும்னு வரும்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் கொடுத்துட்டார் சாபம். அப்பவே இவருக்கு மனைவியினுடைய ஞாபகம் போயிடுச்சு. இப்ப நேர்ல பார்க்கும் பொழுதுதான் இவ மனைவின்னு தோணுது. ஆனா எடுத்த உடனே சகுந்தல உன்னை நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுடுன்னு சொன்னா இந்த மந்திரிங்க மொத்த பேரும் சொல்லுவாங்க, இவரு எப்போ பார்த்தாரு, எப்ப கல்யாணம் பண்ணாரு, இவருக்கு தான் பிறந்ததா? ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா அங்க இருந்ததே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருந்திருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு நாளிகை, அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்த நேரம் தான் அவர் அங்க இருந்திருக்கார். அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளர ஒரு கரு உற்பத்தி ஆகுன்றது வந்து யாராலையும் சொல்ல, ஒரு செகண்ட் அது வேறன்னு வச்சுக்கோங்க, ஒரு துளி அது போனால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்ப கேள்வி அது அல்லவா, என்ன சொல்லுவாங்க, இது இவருக்கு தான் பிறந்ததா இல்ல வேற யாரா? ஒரு கேள்வி வந்துருமா? அது மட்டும் இல்ல, இவரை கல்யாணம் பண்ணது இவர் யாருக்கிட்டையுமே சொல்லல. அப்ப அந்த கேள்வி வரும், இப்ப யார் சாட்சி வரணும்? ஒன்னு பூமி மாதா வரணும், இல்லன்னா ஆகாச வாணி வரணும். 2 பேர்ல யாருன்னா சாட்சிக்கு வரணும். ஏன்னா அந்த 2 பேரை வச்சுதான் அவர் தாலி கட்டினார். இப்ப அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாட்சிக்கு வரணும். அதனால உன்னை நான் கண்டதில்லை கடந்ததில்லை. இந்த அம்மா தன்னுடைய வரலாறு மொத்தத்தையும் சொல்லி பார்த்தா, நீங்க இந்த தேதியில இந்த நாள்ல இந்த நேரத்துல வந்தீங்க, இந்த நாள்ல நீங்க வேட்டையாட வந்தீங்க, தண்ணி தாகத்துக்காக எல்லா கதையும் சொன்னா. மந்திரி சொல்றான், யாரோ எங்க ராஜா பேரை கெடுக்கிறதுக்காக இந்த அம்மாவை அமுச்சு வச்சுக்கிறான் சொல்றான். அப்ப என்ன செய்ய முடியும்? அப்பதான் இந்த அம்மா சொன்னா, ஏ ஆகாசவாணி, ஏ பூமி மாதா,
நீங்கள் இருவரும் என்னை போன்று பெண் தானே, உங்கள் இருவரை சாட்சி வைத்துதானே அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார், இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தினார். இப்பொழுது 2 பேர்ல யாராவது ஒருவர் வரவில்லையானால் இந்த பூமியை பிளந்து கொண்டு நான் மாண்டு விடுவேன்னு சொன்ன அடுத்த வினாடி ஆகாசவாணி, அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதே, ஏ துஷந்தா, இவள் உன் மனைவி, இவன் உன் மகன். இதை சொன்ன அடுத்த வினாடி சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஓடி வந்து சகுந்தலை காலில் விழுந்தார். அந்த அம்மா ஒரு 10 அடி தள்ளி போய் நின்னா. இப்போ இருக்கிற மனைவி அந்த நல்லா பார்க்கட்டும், விடு, இன்னும் 4 முறை விடு, என்னை பார்த்து கண்டதில்லை கலந்ததில்லைன்னு சொன்னேன், 40 முறை விடு, நீ பண்ண பாவம் அப்பதான் தொலையும் அப்படின்னு இருப்போம். ஆனால் அந்த அம்மா 10 அடி தள்ளி நின்னா, சுவாமி உங்க காலில் நான் விட வேண்டும், என் காலில் நீங்கள் விழக்கூடாது. அது சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பரதனுக்கு சிம்மாசனத்தை கொடுத்து விட்டு கணவனும் மனைவியும் இல்லறத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா மனைவியை ஒரே ஒரு முறைதான் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. சிம்மாசனத்தில் பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. டே அப்பா, தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணும். தர்ம நெறியில் பரதன் ஆட்சி பண்ணார். அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவன் ஆண்டதனால நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பரத நாடு அப்படின்னு பேர். அந்த பரதனுக்கு பிள்ளை பூமன், பூமனுடைய மகன் சுகோத்திரன், சுகோத்திரனுடைய பிள்ளை அத்திகன். அத்தி என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் இந்த அசினாபுரி என்று சொல்லக்கூடிய, அப்போ சிறிய ஒரு அரண்மனையாக தான் இருந்தது. இந்த அத்தி என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் அதிகமான யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று சொல்லக்கூடிய படைகள் அதிகமாக வைத்திருந்து, யானை என்று சொல்லக்கூடிய யானை மேலதான் அவர் வலம் வந்தார். அது மட்டும் இல்லை, இவர்தான் தன் பெயரில் இந்த நகரம் முழுவதும் பெரியதாக சிறிய நகரமா இருந்ததை பெருசாக்கினார். அளவு சொல்வோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தது அப்படின்னு இல்லையா, இப்ப அந்த அளவை பெருசாக்கினார். இப்ப திருக்காரணீஸ்வரனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு கோயில் அப்படின்னா, இதை பெரியதாக ஆக்குவோம் இல்லையா, பெரிய கோயிலாக ஆக்கும் பொழுது இடம் சுத்துல எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய அத்தி என்கின்ற மன்னன் ஆண்டதனாலே அவர்தான் நகரத்தை விரிவுபடுத்தினார். அவர் விரிவுபடுத்தியதனால அவருடைய பெயரிலேயே அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரில் விளங்கியது. அதுதான் அசினாபுரம். அத்தி என்கின்ற மன்னன் ஆட்சி செய்ததனால, விரிவுபடுத்தியதனால அசினாபுரம் என்று பெயர் வந்தது. அந்த அத்தியினுடைய மகன் நிகம்பன், நிகம்பனுடைய மகன் அசாமிலன், அசாமிலனுடைய மகன் சவ்வரணன், சவ்வரனுடைய மகன் ஜெயசேலன். அதாவது பார்த்தீங்கன்னா சவ்வரனுடைய மகன் குருராஜன், குருவினுடைய மகன் பரீட்சித்து. இந்த குரு என்று சொல்லக்கூடியவருடைய மகன் பரீட்சித்துன்னு சொல்றேன் இல்லையா, இந்த குரு என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டுக்கு குருநாடுன்னு பேர். நம்ம நாட்டுக்கு குருநாடு, பரத நாடுன்னு முடிஞ்சது, அடுத்து குருநாடுன்னு வந்தது. ஏன் குருநாடுன்னு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு என்று சொல்லக்கூடிய மன்னன் கங்கையில அதிகமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுனது. நம்ம சென்னையையும் தென் மாவட்டங்களையும் மிரட்டுச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு முறை குரு ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது வடநாட்டில் பெரு வெள்ளம், கங்கை கரை புரண்டு ஓடி எல்லா இடத்திலேயும் நீர் நிரம்பி வழிந்தது. மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக என்னென்னமோ கட்டி பார்த்தாங்க, எதிலையுமே அணை நிக்கல. அப்போ மணல் மூட்டை படுகிறோம் தெரியுமா, அந்த மாதிரி மணல் மூட்டைகளை அடக்கி பார்த்தாங்க, பாலம் கட்டி பார்த்தாங்க, எதிலையுமே கங்கையை அடை கட்ட முடியல. அப்ப என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குருமார்கள் கிட்ட கேட்ட உடனே என்ன செய்வது என்று தெரியலன்னு சொல்லும் பொழுது, யாராவது பலி கொடுத்தால் ஒருவேளை அந்த கங்கை நிப்பால் என்று இவர்கிட்ட டைரக்டா சொல்லல, காதுபட பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், மகன் அணை கட்டுவதற்காக அங்க போய்கிறான், மண்ணினால அணை கட்டுறதுக்கு போய்கிறாங்க. போன இடத்துல பார்த்தார், அடுத்தவர்கள் பிள்ளைய வெட்டி நாம பலி கொடுப்பதை காட்டிலும் தன் மகனையே வெட்டிலான், மண் வெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மகன் வெட்டியால தன் மகன் கழுத்தை வெட்டி அணை கட்டினார்.
கங்கா தேவி பயந்து போய், பாவி, உன் வம்சத்துக்கு வரக்கூடிய வாரிசை வெட்டி இப்படி பலி கொடுத்து என்னை தடுத்து நிறுத்தினாயே, இனி ஒரு துளி நீர் கூட அந்த பக்கம் நான் போக மாட்டேன்னு கங்கை பயந்து அப்படியே நின்ட்டாளா. அதனால தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் வாரிசு குல வாரிசாக இருந்த தன் மகனையே, மூத்த மகனையே பலி கொடுத்த ஒரு பெருமான் குரு. அந்த நாட்டுக்கு பெயர் குருநாடுன்னு வந்துடுச்சு. குருவே ஆண்டதனால, நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் மகனை பலி கொடுத்ததனால நம்ம நாட்டுக்கு என்ன பேர் வந்துச்சு? குருநாடுன்னு பேர் வந்தது. மகன் வெட்டி என்று சொல்லக்கூடியது போய் மண் வெட்டி, அப்புறம் நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க? மம்முட்டி அப்படின்னு பேர் வந்துருச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவினுடைய மகன் பரீட்சித்து, பரீட்சித்துவினுடைய பிள்ளை பிரதீப மகாராஜா. பிரதீப மகாராஜா தன்னுடைய வம்சாவளியில நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு கருதி அவர் என்ன பண்ணாருன்னா, கங்கையில போய் கழுத்தளவு தண்ணீர்ல இந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்து, என் வயிற்றில் நல்ல ஒரு ஆயுள் உள்ள குழந்தையா பிறக்கணும், நல்லவனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். எல்லா தாய்மார்களும் வயிற்றில் கருவை சுமக்கின்ற பொழுது எல்லாரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. குழந்தைய வயிற்றில் சுமக்கிற பொழுதே அதுக்கு ஆயுள் கேட்கணும், அறிவு கேட்கணும். ஆனா நாமெல்லாம் என்ன கேட்குறோம்? பிறந்த உடனே கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதுவாகணும், இதுவாகணும். ஆனால் யாரும் என்ன கேட்க மறந்துடுறோம்? ஆயுளை கேட்க மறந்துடுறோம், அறிவை கேட்க மறந்துடுறோம். அறிவிருந்தால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க போனாலும் படிச்சா பொழைச்சிக்கலாம், இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க போனாலும் பொழைத்து கொள்ளலாம். அப்பனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரெண்டு கேட்கணும் குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கிற பொழுது. மூன்றாவதாக நோயற்ற வாழ்வு, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி அந்த குழந்தை பிறக்கணும். இதை தான் கேட்கணுமே தவிர நம்மளாம் என்னென்னமோ கேட்கிறோம். அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு என்ன இல்லாம போகுது? ஒன்னு ஆயுள் இல்லை, இல்லைன்னா அறிவு இல்லை. ரெண்டும் இருந்தாலும் என்ன இல்லை, நம்ம கிட்ட அவன் சரியாக ஒத்து வராதவராக இருக்கிறார். என்ன, நாம மாமனார் மாமியார் மேல பாசம் வச்சிருந்தா தானே அவன் நம்ம மேல பாசம் வச்சிருப்பான். நாம மாமியார் கொடுக்கறது, ஏண்டியம்மா பஜ்ஜி செஞ்சேன் எங்க அம்மாவுக்கு கொடுத்தியா? உங்க அம்மாவை பார்த்தேன், உங்க அம்மா எங்கேயோ 3வது வீட்டுல உட்கார்ந்து இருந்தது, அதனால சூடாரி போச்சு, அது சாப்பிட்டா அது சரியில்லைன்னு சொல்லும், அது வேற கொடுத்ததெல்லாம் குறை சொல்லியே சாப்பிடும், அதனால நான் கொடுக்கல. குறை சொன்னா சொல்லிட்டு போட்டோமே, காது விட சொல்லதான் செய்வாங்கன்னு வச்சுக்குவோம். ஏமா இதில் என்ன உப்புக்குதா காரம் இருக்குதா, நான் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும்? உடனே என்ன பண்ணோம், அந்த மாவை எடுத்து கையில் கொடுத்து, அத்தை உங்களை மாதிரி பஜ்ஜி போட்டா சாப்பிட்டா உங்க புள்ள உங்க கையால தான் சாப்பிடணும்னு சொல்றார், அதனால நீங்க பண்ண அவ்வளவு சுவையா இருக்குன்னா அந்த கிளவி முடியலன்னா கூட சரி நீ உட்காரு நானே போடுறேன், அதுவும் 2 போட்டு சாப்பிட்டுட்டு நமக்கும் 2 போட்டு கொடுத்துட்டா நமக்கு வேலை மிச்சம். நீ ஏன் ஈரத்துல எல்லாம் கை வச்சுன்னு இருக்கேன், நானே கழுவி போட்டுறேன், நீ போய் டிவி பாரு, முடிஞ்சு போச்சு. அந்த கிளவி வயசான காலத்துல அதுவே வேலை செய்துக்கும், நம்மளையும் வேலை செய்ய விடாது. நம்ம அந்த மாதிரி பக்குவமா பழகணும். என்னடி கொண்டு வந்துட்டோம் ஒப்ப வீட்டுல இருந்து அப்படின்னு நம்ம பேசினா என்ன பண்ண முடியும்? அதனால இங்க இறைவனுடைய கருணையினால் குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும்னா வயிற்றில் இருக்கின்ற பொழுதே தவம் இருக்கணும். கல்யாணம் ஆன உடனே கணவனும் மனைவியும் நல்ல குழந்தையா பிறக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏதோ குழந்தை கிடைச்சா போதுன்னு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இப்ப இவர் கங்கையில உட்கார்ந்து தவம் பண்றார் பிரதீப மகாராஜா. அதை பண்ண உடனே அழகான அண்ணனட மின்னலிட ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு ஜெகன்மோகினி கொலுசு போட்டு ஒரு அழகான 16 வயசு இளங்குமரி நேரா வந்து வலது தொடையில உட்கார்ந்தா. யாரு? பிரதீப மகாராஜாவினுடைய வலது தொடையில வந்து உட்கார்ந்தா. இப்போ இவருக்கு 18,
அந்த பெண்ணுக்கு வயசு 16. அந்த பெண்ணு தொட மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அந்த ஆண் என்ன நினைக்கணும் சொல்லுங்க? ஆசை வருமா வராதா? பெண்ணே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதானே கேட்பாங்க, அதானே கேட்பாங்க. இவர் சொல்றார், அம்மா வணக்கம். ஐயா, என்னை பார்த்தா என்ன உங்க அம்மா வயசு மாதிரியா தெரியுது? என்னை பார்த்தா என்ன உங்க அம்மா வயசு மாதிரியா தெரியுது? உனக்கு 18, எனக்கு 16. அப்போ அதுக்கு அவர் சொல்றார் நுட்பமான அறிவு. அம்மா, அடியேன்னு கூப்பிடுன்னு பார்த்தா அம்மான்னு கூப்பிடுற. யார் சொல்றது? உட்கார்ந்து இருக்கிற மடியில உட்கார்ந்து இருக்கிற பெண் சொல்றா, அம்மா நீ இடது தொடையில உட்கார்ந்து இருந்தா நான் உன்னை அடியேன்னு கூப்பிட்டுருப்பேன். நீ உட்கார்ந்து இருப்பது வலது தொடை, நான் உன்னை அடியேன்னு கூப்பிட முடியாது. ஏன்? அம்மா, இடது பக்கம்தான் மனைவிக்கு உரிய பாகம். நீ எனக்கு மனைவியாக வாச்சா நான் உன்னை அடியேன்னு கூப்பிடலாம். ஆனா நீ எனக்கு ஒண்ணு மகளா வரணும், இல்லைன்னா மறு மகளா வரணும். உன்னை நான் எப்படி அடியேன்னு கூப்பிட முடியும்? அப்பதான் அந்த தொடையிலிருந்து எழுந்து எதிர்க்க போய் நின்று 1000 தலை 2000 கை கங்கா பவானி. பிரதீபா, நீ என் மடியில உட்கார்ந்து என்னை சோதித்தாய், நான் உன் மடியில உட்கார்ந்து உன்னை சோதித்தேன். நீ மட்டும் என்னை விரும்பி இருந்தால் உன் தலை சுக்கு நூறா போயிருக்கும். என்னவா இருக்கும்? சுக்கு நூறா போயிருக்கும். நல்ல நேரத்தில் உன் அறிவை பயன்படுத்தினாய். அம்மா கங்கை மாதா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். என் வம்சத்துல நல்ல குழந்தை பிறக்கணும், நீ எனக்கு மருமகளா வரணும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரு? 1000 தலை கங்கா பவானி கங்கையில மறைஞ்சுட்டு. அந்த பிரதீப மகாராஜாவினுடைய வம்சாவளியில் அவருடைய மகனாக சந்தனு மகாராஜா பிறந்தார். சந்தனு அப்படின்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? கிழவிய தொட்டாலும் குமரியாவா. அவர் தொட்டார் 100 வயது கிழவனாக கிழவியாக இருந்தாலும் கூட 16 வயது வந்துவிடும். சந்தனு, சந்தனுன்னா மேனியை தொட்டால் இளமை திரும்பும் என்பது அர்த்தம். அந்த பேருக்கு சந்தனுன்னு பேர் யாராவது வச்சிருந்தா என்ன அர்த்தம்? வயதானவர்களை தொட்டால் இளமை வரும்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மகாராஜா சந்தனு பிறந்தார். கங்கை கரையில ஒரு முறை வேட்டைக்கு போனார். அங்க கங்கை மாதாவை பார்த்து, நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டார். கங்கை மாதா சொன்னாங்க, என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு நிபந்தனை. நாங்க என்ன நிபந்தனை? நான் என்ன பண்ணாலும் நீ ஏன்னு கேட்க கூடாது. கேட்டா அடுத்த வினாடி டைவர்ஸ். முதல் டைவர்ஸ் கொடுத்த அம்மா யாரான்னு கேட்டா அந்த அம்மா தான். நீங்க உடனே கேட்டுறாதீங்க, மகாபாரத்தில் டைவர்ஸ் இருந்துச்சா? இருந்துச்சே, நான் சொல்லல, புராணம் சொல்லுது. கங்கை தான் முதல் டைவர்ஸ் அந்த மதம் கொடுத்தா சந்தனு மகாராஜாவுக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒன்னா ஆனாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் கல்யாணம் ஆன எத்தனை லட்சம் டைவர்ஸ் போகுது? 14 லட்சம் போகுதான். எவ்வளவு? 1 லட்சம் ஏதோ போனா போதுன்னு இருந்துட்டு வாழுது பாவம். அவ்வளவு மோசமா இருக்குது. இப்போ எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி நிக்கிறாங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை என்பது எவரிடத்திலும் இல்லாமல் போன காரணத்தினால, முக்கியமாக பெண்களிடத்தில் போய் இல்லாம போன காரணத்தினால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை வந்து நிக்குது. இறைவனுடைய கருணையினால் அந்த சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்து கொண்ட கங்கை மாதா சொல்ற ஒரு நிபந்தனை, நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்க கூடாது. கேட்டா அடுத்த வினாடி உன்னை விட்டு புரிஞ்சிருவேன். பெண்கள் என்ன, நேற்றைக்கு முந்தைய தினமே கூட சொல்லியிருப்பேன், பெண்கள் என்ன ஆசைப்படுவாங்க? பட்டு புடவை, நகை, இல்லைன்னா கொஞ்சம் அம்மா விட கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தா அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க, அதுதான் செய்வாங்க. அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நடப்பது இயற்கை. இவர் தான் யாரு? மகாராஜாவாச்சே. 13,60,000 பட்டத்து அரசர்கள் கப்பம் கட்டக்கூடியவர். இவர்கிட்ட கப்பம் கட்டணும்.
அப்பேற்பட்ட மகாராஜா இல்லத்துல எனக்காவது குறை இருக்க முடியுமா? அதனால இவர் சொல்லிட்டாரம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். சரின்னு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 திங்கள் கழித்து கர்ப்பஸ்ரீயாக ஆகி 10 திங்கள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதிமார்கள் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர் கையில குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வாங்கினா நேரா போனா கங்கைக்கு போன கழுத்தை முடிச்சா தூக்கி விசிறிட்டா வந்துட்டா. 1 2 இல்லை, 7 குழந்தைய கழுத்தை முடிச்சிட்டா. இப்ப இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனைவிமார்கள் சொல்றாங்க, என்னடி காத்தால வச்ச இட்லியே இருக்குது, இப்ப என்ன பாதுக்கு, சரி கொஞ்சம் சூடு பண்ணியாவது கொடு. சூடு பண்ணி கொடுத்துட்டாலே இங்க சூடு சொரணை இருக்குமாக்கும் அப்படின்றார். என்னடி என்னென்னமோ பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.